தமிழகத்தில் வணங்கப்படும் சக்தி தெய்வங்களில் வெக்காளியம்மன் மிக பிரபலமானவர். அவள் அநீதியை அழிக்கும் கோப சக்தி, அறத்தை காக்கும் தாய் என்று போற்றப்படுகிறாள். பழங்காலத்தில் ஒரு பகுதியில் அரசன் அதிகார மயக்கத்தில் மக்களை ஒடுக்கி பெண்களை அவமதித்து தர்மத்தை அழித்தான். முனிவர்கள் மக்கள் அனைவரும், அம்மா, இந்த அநீதியை நிறுத்து என்று தாயை அழைத்தனர். அந்த அழைப்பை கேட்ட பார்வதியின் உக்கிர சக்தியே வெக்காளியாக வெளிப்பட்டது. அம்மன் தோன்றிய தருணம் காற்று கொந்தளித்தது, ஆகாயம் இடிந்தது, தீப்பொறிகள் சிதறின. அவள் கையில் ஆயுதம், கண்களில் தீமுகத்தில் கோபம், அநீதிக்கெதிரான கோபமே அவளின் அலங்காரம். அரசனின் அரண்மனையை நோக்கி சென்றாள் வெக்காளி. அவளின் கோபத்தை தாங்க முடியாமல் அகங்காரம் சிதறியது, அநீதி அழிந்தது. மக்கள் விடுதலை பெற்றனர், அரசன் வீழ்ந்தான். அநீதி அழிந்ததும் வெக்காளியின் கோபம் தணிந்தது. அவள் கூறினாள், என்ன பயப்பட வேண்டாம், ஆனால் அநீதியைச் செய்ய பயப்படுங்கள். அன்று முதல் அவள் காவல் தெய்வம், ஊரின் தாய், தீய சக்திகளை விரட்டும் அம்மன். வெக்காளி அம்மனை வழிபட்டால் துன்பம் விலகும், துரோகம் தோற்கும், உண்மை நிலை பெறும், தைரியம் பிறக்கும்.